இறங்கட்டுமே எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே அரங்கம் அதிரட்டுமே ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணுறது நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை மட்டும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் எல்லாமே நானே எடிட் பண்ணி வைப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜஸ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டியில் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சேம் ஆர்டரில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் எந்த ஆர்டரில் பார்த்தீங்களோ அதே ஆர்டரில் வந்து இமேஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆகும். அதனால் ப்ரிவியூ மட்டும் மறக்காமல் பார்த்துக்குங்க. ப்ரிவியூவில் எந்த ஆர்டரில் வந்து இமேஜ் எந்தெந்த ஆர்டரில் இருக்குதோ அதே ஆர்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது கேமரா ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்மளுக்கு கேமரா வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு PNGs இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த PNG செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நாம் வந்து ப்ரிவியூவில் வந்து எந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும்னு பாருங்கள். அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அது ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட் ஆகும். இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூவில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே. அந்த வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், மேலே 3 லைன் வரும். அந்த 3 லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபாண்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அதோட இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த செட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் ரெண்டாவதாக எந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆர்டரில் ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், அது கரெக்டாக ஃபிட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். சப்போஸ் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இது அப்படியே நான் சொல்கிற ஆர்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அதே ஆர்டரில் வந்து இதுலேயே இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்.
இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், கட் பண்ணது கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பேக்ரவுண்ட் எரேஸ் கூட பண்ண தேவையில்லை. இந்த இமேஜாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜை ஆட் பண்ணியிருப்பேன். அதை ஒரே இமேஜை தான் ரிப்பீட்டடாக ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். அதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். எதுக்கு நான் கம்ப்ரஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட் வந்து தர முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல் பேக்கேஜ்னு வந்து உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது ப்ரீசெட்டை. அதனால் நான் அப்படி தந்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதில் ப்ரீசெட்டில் வந்து ஆட் பண்ணல, ஒரிஜினல் குவாலிட்டி இமேஜஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியலில். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் இந்த பிஎன்ஜிசி ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வரலும் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எடிட்டே முடிஞ்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இதை வந்து மறக்காமல் ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணோம், ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்களும் எடிட் பண்ணணும். இதே ஃபார்மெட்டில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட ஆர்டர் மட்டும் ப்ரிவியூவில் பார்த்துட்டு அதே ஆர்டரில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு எப்படி பிஎன்ஜி வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாவே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து அது செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னாவே இந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.